சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறாரு, சிஷ்யர்களோடு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறதான சூழ்நிலையில அவர் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாட்களில இந்த வார்த்தைகளை சீஷர்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2 விதமான சமாதானத்தை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமான சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிறதான சமாதானம். இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இந்த உலகத்துல பிறந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் தான் நிலையான சமாதானம், நித்தியமான சமாதானம், நிரந்தரமான சமாதானம். அவருடைய சமாதானம் மகிமையானது. ஆனா அந்த உலக பிரகாரமான சமாதானமோ நிலையற்றது. இன்றைக்கு சமாதானத்திற்காக அநேக பேர் அநேக தீய பழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகிறத நம்மால பார்க்க முடிகிறது. சமாதானத்திற்காக குடிக்கிறது, சமாதானத்திற்காக உலக பிரகாரமான பாவங்களுக்கு அடிமைகள் ஆக்குகிறது, சமாதானத்திற்காக உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைகளாக மாறிவிடுவது. காரணம், அந்த உலக பிரகாரமான அடிமைத்தனமானது மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமாதானமோ நித்தியமானது, நிரந்தரமானது, நிலையானது. இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயத்துல சமாதானம் இல்லையா? உங்கள் இருதயத்துல ஆறுதல் இல்லையா? உங்கள் இருதயத்துல வேதனையோடு இருக்கிறீங்களா? ஐயோ, நான் என்ன செய்தாலும் எனக்கு சமாதானம் இல்லையே, நான் எங்க சென்றாலும் எனக்கு சமாதானம் இல்லையே, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தையே இந்த கால வேளையில உங்களுக்கு கொடுக்கிறார். எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? அழ வேண்டாம், கலங்க வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை தள்ளிவிடவே மாட்டார். நீங்கள் ஏழைகள் ஆனாலும் பணக்காரர்கள் ஆனாலும், ஆணானாலும் பெண்ணானாலும், நீங்கள் சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும், நீங்கள் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும், நீங்கள் உயர்ந்தவர்களானாலும் சிறியவர்களானாலும், நீங்கள் யார இருந்தாலும் அவர் பாரபட்சமின்றி அவருடைய சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் புறம்ப தள்ளினதே இல்லை. இந்த கால வேளையில அவருடைய சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுடைய குடும்பத்துல வைக்கிறார். உங்கள் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை அசமாதானப்படுத்துகிறேன். இவர்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த சூழ்நிலைகளை ஆனாலும் இவர்கள் எல்லைகளை விட்டு வெளியேற்றுங்க. உலக பிரகாரமாக அல்ல, உம்முடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய சமாதானத்தை இவர்களுக்கு பாருங்க. உடைய கிருபையின் பிரசனை இவர்கள் மேல இறங்கி வரட்டும். உடைய ரத்த கோட்டைக்குள்ள இவர்களை மூடி மறையும். இவர்கள் அசமாதானத்தை வெளியேற்றும். இவர்கள் பலவீனங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், வருத்தங்கள், போராட்டங்களை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் பயங்களையும் இவர்களுக்கு அகற்றும். பல்வாரி சிலுவையில செய்தினோட ரத்தத்தினால இந்த பிள்ளைகளை மூடி மறைக்கும்படியா சொல்லிக்கிறேன். இவர்களை வேலெடுத்து பாதுகாத்து உடைய சமாதானத்தினால் நாள் முழுவதும், இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இவர்களை ஆசீர்வதித்தனர். மகிமை கனம் துதி மக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you.
ஹேவ் எ குட் டே.